வணக்கம் நண்பர்களே. நம்முடைய மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, எந்த பிற மாநிலமாக இருந்தாலும் சரி, அந்த மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும் அடிக்கடி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுவார்கள். மற்ற மாநிலங்களை விட நாம் முன்னேறிவிட்டோம். எல்லா மாநிலங்களும் தான் சொல்லுவாங்க, மற்ற மாநிலங்களை விட முன்னேறிவிட்டோம். இதில் தொழில் கட்டமைப்பு, தொழில் முனைவோர், ஊதியம், தனிநபர் வருமானம், படித்தவங்க விகிதாச்சாரம், தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய விகிதாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும் வளமான நாட்டில் இருந்து ஏன் அயல் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும்? நம் மனித வளம் நமக்கு போதுமான அளவிற்கு இங்கேயே வேலை வாய்ப்புகளும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் முதலீடுகளும் கிடைக்கும் பட்சத்தில் நாம் ஏன் இங்கிருந்து வெளிநாட்டிற்கு அதிகமானவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள்? அவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும்போது போவது ஒன்றும் தவறில்லையேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் சொல்வது, எந்த படிப்பறிவுமற்ற வசதியில் குறைந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பொருளாதார அடுக்குகளில் 2வது அடுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் அடுக்கில் சஃபிஷியன்ட், 2வது அடுக்கு போதாமை, 3வது அடுக்கு வறுமை. பொருளாதாரத்தின் 2வது அடுக்கில் உள்ளவர்கள் எதனால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை தேடி போகிறார்கள் அல்லது தொழில் முனைவோராக உருவாக முடியாமல் தடுமாறி இங்கு செல்கிறார்கள்? சிலருக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கும், அவர்களுக்கு படித்து அந்த அகடமிக் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும், ஆனால் தொழில் செய்யும் திறமை இருக்கும். ஒரு தொழிலை எவ்வளவு நேர்மையாக நடத்த வேண்டும் என்ற திறமையாக நடத்த வேண்டும் என்ற ஒரு திறன் இருக்கும், சிந்தனை இருக்கும், ஆனால் வாய்ப்புகள் இருக்காது. அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவது சமூக சமுதாயங்கள், அது இதுன்னு எல்லாம் இருக்கலாம். அரசாங்கத்திற்கும் ஒரு பங்கு இருக்கா இல்லையா? நல்லா கவனிங்க, நான் அரசாங்கத்திற்கும் ஒரு பங்கு தான் சொன்னேன். அரசாங்கத்திற்கு இந்த கடமை இருக்குது, செய்யலாம் அப்படின்லாம் சொல்லலை. அரசாங்கத்திற்கும் அந்த பங்கு இருக்கிறது. ஆனால் இங்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதிலோ அல்லது தொழில் முனைவோராக மாற்றுவதிலோ இந்த அரசாங்கங்கள் எங்கு தவறிழைக்கின்றன? அது எங்கு தோல்வியடைகிறது? அவங்களுடைய திட்டங்கள் எங்கு தோல்வியடைகிறார்கள்? எந்த இடத்தில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள்? இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா, கருத்து இல்லையா? அப்போ எங்கோ ஒரு இடத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களோ அரசாங்கத்தினுடைய ஆலோசனைகளோ இவர்களுக்கு போய் சேராமல் எங்கோ தடுக்கப்படுகிறது. அது எங்கோ இவர்கள் போதாமையில் இருக்கிறார்கள். அப்போது இது வளமான நாடு, இங்கு இயற்கை வளங்கள் இருக்கிறது, மனித வளம் இருக்கிறது, பெருநிறுவனங்கள் வேலைவாய்ப்பு தருகிறது என்றெல்லாம் கூறினாலும் கூட நாம் எங்கு தவறிழைக்கிறோம்? ஏன் இவர்கள் வெளிநாடு செல்கிறார்கள்? உதாரணமாக, அண்டை நாடான இலங்கையிலிருந்து ஒரு படகின் மூலமாக எந்தவித அனுமதியும் இல்லாமல், அரசு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக நம்ம தனுஷ்கோடி, நம்ம தமிழ்நாட்டுடைய அரிச்சல் முனை, தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லை, கடைசி கடல் எல்லையான ராமேஸ்வரத்தில் வந்து சேர்றாங்க. எப்படி? எங்கள் நாட்டில் பிழைப்பதற்கு வழி இல்லை, விலைவாசி அதிகரித்து விட்டது, எங்களால் அதை நாங்கள் எதிர்கொள்ளும் அளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவர்கள் யார்? அகதிகள், அல்லது அங்கு வாழும் தகுதியற்ற இடமாக இலங்கை மாறிவிட்டது என்று அவர் நினைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் நம் நாட்டிலிருந்து சட்டப்பூர்வமாக வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் என்ன அடிப்படையில் செல்கிறார்கள்? சுகபோக வாழ்க்கைக்கா அல்லது உல்லாசமான வாழ்க்கைக்கா? வசதி வாய்ப்புகளுக்காகவா? அடிப்படை தேவைகளுக்காக அயல் நாட்டுக்கு வேலைக்கு செல்பவர்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி இது பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? நான் என்னுடைய தொழில் திறமைக்கு, என் தொழிலுக்கு, என் நிபுணத்துவத்திற்கு, எக்ஸ்பர்டிசம் அண்ட் மை டெக்னிக்கல் நாலேஜ், இந்த நாட்டில் எனக்கு அது கணிசமான வேலைவாய்ப்பு இருக்கிறது என்று சென்றேன் என்றால் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் ஒரு வகையில் சொல்ல, இன்னொரு வகையில் அந்த வாய்ப்பை இங்கே ஏற்படுத்த தவறான அரசுகளுக்கு இருக்குது. ஆனால் இதையாவது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் என்றால், பொருளாதாரத்தின் 2வது அடுக்கில் இருக்க நான் என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக, என்னுடைய குடும்ப நலனுக்காக நான் வெளிநாட்டுக்கு வேலை செல்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அந்த தேசத்திற்கு இது பெருமையா? அந்த தேசம் பெருமையுடைய நாடா? நீங்கள் அண்டை நாடை போய் வறுமையில் போயிடுச்சு, அங்கேருந்து இங்கே வராங்கன்றீங்க. நீங்கள் அங்கேருந்து எங்கே போகிறீங்க? சட்டப்பூர்வமாக போகிறீங்க, அவங்க சட்டத்துக்கு மீறி வராங்க. இவ்வளோதான வித்தியாசம். அப்போ நீங்கள் அதை மாதிரி போவதற்கு முந்தைய நிலையில் இருக்கிறீர்கள். எது? இலங்கை மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு முந்தைய நிலையில் இருக்கிறீர்கள். இந்த ஆபத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.